வரலாறு காணாத மழை வெள்ளத்திலிருந்து மீளும் நெல்லை மாநகரத்தில் மக்கள் கண்ணீரில் தத்தளிக்கும் வேதனையை பகிர்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வரலாறு காணாத மழை வெள்ளம் நெல்லையை வதைத்து எடுத்திருக்கிறது. மாநகரிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் கொட்டிய மழை தாமிரபரணியில் வெள்ளமாக பெருக்கெடுக்க நெல்லை மாநகரத்தையே திணறடித்தது. நெல்லை ஜங்ஷன் பகுதியை தண்ணீரில் மூழ்கியது காண்போரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. கடைகள் மூழ்கியதோடு நெல்லை ரயில் நிலையம் முழுவதும் வெள்ளக்காடானது. மின்சாரம் போக்குவரத்து துண்டிக்கப்பட யார் எங்கே சிக்கியிருக்கிறார் என தெரியாது தவித்த சூழலில் மீட்பு பணிகள் படகுகள் வாயிலாக நடைபெற துவங்கியது. மழை மெதுவாக விரிக்க வெள்ளமும் வடிய துவங்கியது. நெல்லை ஜங்ஷன் பகுதியில் வெள்ள நீர் வடிய தொடங்கியது. ஆனால் மக்கள் கண்களில் கண்ணீர் வடிவது தொடர்கிறது. கடைகள் வீடுகளில் எல்லாம் வெள்ள நீர் புகுந்து அனைத்தையும் நாசம் செய்திருக்கிறது. துணிக்கடை, புத்தகக் கடை, மின்னணு பொருட்கள் விற்பனையகம் என எல்லாம் நீரில் மூழ்கி போயின. அங்கிருந்து நீரை வெளியேற்றும் கடைக்காரர்கள் என்ன செய்வது என தெரியாது விக்கி நிற்கிறார்கள். மாநகரில் டவுன், ஜங்ஷன், பாளையங்கோட்டை, வண்ணாரப்பேட்டை என பல பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளை சூறையாடி மக்களை நிர்கதியாக விட்டு சென்றிருக்கிறது வெள்ளம். வீட்டில் இருந்த டிவி, வாஷிங் மெஷின், ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட மின்னணு பொருட்கள் எல்லாம் சேதமடைந்துள்ளன. தங்களின் ஒரே வாழ்வாதாரமான கால்நடைகளை வெள்ளம் வாரி சுருட்டி கொண்டது என குமுறுகிறார்கள் ராஜகோபாலபுரம் மக்கள். குட்டி மாடுகள், ஆடு குட்டி எல்லாம் போயிட்டு, ஃப்ரிட்ஜு மாடுகள், வேறு நோட்டு புக்கு, ஆதாரம் எல்லாம் இப்போ எல்லாம் வாழ்வாதாரங்குள்ளே எல்லாமே போயிட்டு, அரிசி பருப்பு எதுவுமே எங்கள்கிட்ட இல்லை. எல்லாமே நாங்கள் இந்த என் வாழ்க்கையில் நான் வளர்ந்து இவ்வளோ வெள்ளத்தை பார்த்தது இல்லை. இதான் ஃபஸ்ட்டு திருப்ப நாங்கள் பார்க்கோம். இதில் நாங்கள் அந்த நேரத்தில் எங்களுடைய உயிர் தான் பாதுகாக்கிற பொருள்கள் எல்லாம் விட்டு நாங்கள் அந்தந்தால் எல்லாம் வெளியே போய்கிட்டோம். இது நடக்கிறதுக்கு முன்னாடி எதாவது ஹெல்ப் பண்ணியிருந்தால் கொஞ்சம் சேஃப்டியாக இருந்திருக்கலாம். வெளியே வரதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். மாடுகள்லாம் வெளியே கூட்டு வந்துருக்கலாம். ஏதாட்டும் பாதி இது செத்து போயிடுச்சு. சரி, ஃபஸ்ட்டு அதை கூட்டி போய் வெளியே மழை பகுதியில் கட்டியிருந்தோம்னா கொஞ்சமாக சேஃபாக இருந்திருக்கலாம். ஆனால் மாடு வச்சுக்க யாருமே வெளியே வர மனசில் அவங்கள விட்டுட்டு, ஆனால் எல்லாமே செத்து போயிடுச்சு மோஸ்ட்லி. வண்ணாரப்பேட்டை சாலை தெருவை சூழ்ந்த வெள்ளம் தங்களை தெருவுக்கு கொண்டு வந்து விட்டதாக நிர்கதியாகி நிற்கிறார்கள். மொத்தத்தில் எங்கள் வீடு இல்லை, வீட்டில் பொருள் எல்லாமே நாசமாகி போச்சு. ஆவணம் எங்களோட ஆதார் கார்டு, ஜெராக்ஸு எல்லாமே சுத்தம் இல்லவே இல்லை. ஏதாவது பார்த்து ஏதாவது பண்ணு, ஏதாவது உதவி ஏதாவது பண்ணுங்கள். வண்ணாரப்பேட்டை பகுதியில் குழந்தைகளுக்காக ஆசை ஆசையாக வாங்கிய பொருட்கள் எல்லாம் வெள்ளத்தில் சென்று விட்டதாக கண்ணீர் சிந்துகிறார்கள் தாய்மார்கள். எதுவும் மிஞ்சவில்லை, சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை என வாடுகிறார்கள். எல்லாமே தண்ணியில போயிட்டு ஒண்ணுமே இல்லை. பிள்ளைகள் புக்கு கூட படிக்கிறதுக்கு எல்லாமே யூனிஃபார்ம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாத்தையும் போயிட்டு தண்ணியில சாப்பிடவே இல்லைங்க. 2 நாள் ஆயிட்டு அங்கே போய் வெடியில போய் தங்கியிருந்தோம். வீட்டை பார்க்கல, ரொம்ப கண்ணீராக வருது. வளையாபதி தெருவில் சுமார் 600க்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ள நீர் புகுந்து மக்களை தவிக்க செய்திருக்கிறது. தாமிரபரணி கரையோர வீடுகளில் அனைத்தையும் அடித்து சென்று விட்டது என கண்ணீர் சிந்துகிறார்கள். வீடே நிறைஞ்சு போச்சு. ஒரு ஜாமான் கூட எடுக்க முடியாத ஒருத்தர் கூட யான் கேட்க வரல, ஒருத்தரும் பார்க்கவும் வரல. நாங்கள் தான் வீட்டை திறந்து கழுவி விட்டு பார்க்கோம். ஒரு இது இல்லை, என்ன செய்யனே தெரியாம முடிச்சு. கோழி, ஆடு ஒன்று கூட இல்லாமல் போயிட்டு, எங்களுக்கு இருக்க துணிமணி கூட இல்லாமல் கெட்டின சேலையோட தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வாழ்வாதாரமாக இருந்த ஆடு மாடு எல்லாம் வெள்ளத்தில் செல்ல இருக்கும் குட்டிகளை காக்கிறார்கள். டவுன் பகுதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து செல்ல அப்பகுதியில் வசிக்கும் மக்களை தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் படகு மூலமாக மீட்டனர். மாவட்டத்தில் பல இடங்களில் வெள்ளத்தால் சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. பல ஏக்கர் பரப்பளவில் நெல், வாழை என விவசாய பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் அனைத்தையும் இழந்து வாடி நிற்கும் நெல்லை மக்களின் எதிர்பார்ப்பு எல்லாம் அரசு தங்களுக்கு உதவ வேண்டும் என்பதாகவே இருக்கிறது.